அதே போல இந்த நம்முடைய பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தின மக்கள், அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாம இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த அருந்தின மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி அறிகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் அற்புதமான கோடாவே வழங்கப்படும். ஏற்கனவே நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அந்த திட்டத்தில் மணமகனுக்கு 10 வேசி, மணமகளுக்கு 10 புடவை வழங்கப்படும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவர் சமுதாயம் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய லேப்டாப் கொடுத்தோம். 52 லட்சம் மாணவ மாணவி கொடுத்தோம். 52 லட்சம் மாணவ மாணவி வாழ வைத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். திமுக அரசு கிடப்புல போட்டாங்க. 4 ஆண்டு காலம் போராடி வரும், அதுக்கு பதிலே இல்ல. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை இவர்கள் முடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ தோல்வி பயம் வந்துட்டது. அதனால முதற்கட்டமாக 10 லட்சம் பேர்களுக்கு, அது +1 +2 கொடுக்கல, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர் தானே ஓட்டு போட முடியும். அப்படி அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு சுமார் 10 லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கல, மாணவர்களை பற்றி சிந்திக்கல, மாணவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல. இவர்கள் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டார்கள். அதே போல SIR வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், அந்த பட்டியல இன்றைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. வருகின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் இந்த SIR பணியில முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுபோல கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள், பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.